ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம், கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வரவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கிறோம். நம் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக தூய ஆவியை நம் உள்ளத்தில் பொழிந்து நம்மீது முத்திரை பதித்துள்ளார். பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, மானிட மகனுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவர். ஆனால் தூய ஆவிக்கு எதிராக பேசுவோர் இன்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு பெற மாட்டார். நாம் என்று ஜெபிக்கவும் அவரோடு இணைந்து வாழவும் ஆரம்பித்தோமோ அன்றே பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரை போட்டுள்ளார். நம்முடைய எல்லா செயல்களையும் அறிவார், நமக்கு வழிகாட்டுவார், நம்மை போஷிப்பார், பாதுகாப்பார். துன்ப வேளையில் நம்மோடு இருந்து நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். சோர்ந்து போன வேளையில் நமக்கு உற்சாகமூட்டுவார், ஆலோசனை சொல்லுவார். அவர் ஆலோசனை கர்த்தர். நாம் ஜெபிக்க முடியாத வேளையில் நமக்காக சொல்லனா பெருமூச்சோடு நமக்காக பரிந்து பேசுவார். நம்முடைய ஆலோசனை கர்த்தராகவே அவர் என்றும் இருக்கிறார். நாம் சுய விருப்பத்தின் படி வாழாமல் தேவனை மட்டும் சார்ந்து வாழும்போது ஆவியானவர் நம்மை முற்றிலுமாக பொறுப்பெடுத்து கொள்வார். நாம் ஒரு காரியத்தை செய்யும்போது நம் மனதிலே ஜெபம் செய்து ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். நாம் செய்யப்போகும் காரியம் தவறு என்றால் நமக்கு உணர்த்துவார். இல்லை என்றால் யார் மூலமாவது தடுத்து நிறுத்துவார். நாமும் அவருக்கு துணை போக வேண்டும். முற்றிலுமாக செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். நம்மை தேவ அறிவில் வளரச் செய்வார். கீழ்ப்படியாமல் அந்த சத்தத்தை மீறி செயல்படுவோமானால் அந்த காரியம் வெற்றிகரமாக முடியாது. யோசேப்பை பாருங்கள், பாவத்திற்கு விலகி ஓடி பரிசுத்தமாய் நீதிமானாய் வாழ்கிறார். அவர் பெற்றுக்கொண்டது என்ன? எகிப்து தேசத்தின் மன்னன் பார்வோன் தன் மோதிரத்தை முத்திரையாக அவருக்கு கொடுக்கிறார். எகிப்து தேசத்தின் அதிபதியாக ஆகிறார். ஆவியானவர் நம் மீது முத்திரையாக இருக்கும்போது நமக்கு வரும் துன்பங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வெறுமையான வாழ்வு அனைத்தும் மாறும். எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மீட்பு நாளுக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளை தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, அப்பா, இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட நீர் பேசி கொண்டிருக்கிறீரே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, மீட்பு நாளுக்கென்று நீர் எங்களை முத்திரையாக அப்பா தெரிந்து கொண்டீரே. ஆவியானவர் எங்கள் முத்திரையாக போட்டுள்ளீரே, அதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமாண்டவரே, உம்மால் அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆமாண்டவரே, நாங்கள் செய்யும் ஒவ்வொரு வாழ்க்கையில் அப்பா எல்லா காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆமாண்டவரை, நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதபடி என் தேவன் எங்களை அப்பா வழி நடத்துவீராக. ஆமாண்டவரே, ஆவியின் துணையோடு நாங்கள் உலகத்தை ஜெயிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். அப்படி செய்துவிட்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களையெல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் ஆவியானவரின் முத்திரையை பெற்று அவருடைய பிள்ளையாய் வாழ உங்களை வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.